நீ கனவுல வந்து கடவுள் சொல்றாராம். இப்ப கனவு காண்றார். அப்ப கனவுல வந்து கடவுள் சொல்றார், நீ தாங்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை வலிமையாக்குதுன்னு சொல்லி. நான் சோதனையை தாரேன், அந்த சோதனை வந்து உன்னை வலிமையாக்குமெண்டு. அப்ப கடவுள் சொல்றார், நான் தார ஒவ்வொரு சோதனையும் உன்னை வந்து வலிமையாக்குறதுக்கு தான் நான் தாரேன். நீதான் அப்ப இவர் நிற்கிறார், ஏன் கடவுள் எனக்கு இப்படி சொல்றார், ஏதோ ஒன்று எனக்கு சொல்ல வார என்று மனசுல நினைச்சிட்டு மீண்டும் என்ன செய்கிறார், மனமுடைஞ்சவர் மீண்டும் சரி இந்த முறையும் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம்னு சொல்லி முயற்சியை தொடங்குறார். என்ன செய்கிறார், முயற்சியை தொடங்குறார். அந்த முறை அவர் பழைய அனுபவத்தை பயன்படுத்துகிறார். ஹாய் நிலாந்து, நிலாந்து எப்படி சுகம், வேலை முடிஞ்சுதா? ஏன் இப்போ நான் வந்து கேள்வி கேட்டேன்னா சோதனை மேல் சோதனை, கடவுளுங்களுக்கு சோதனை மேல் சோதனை தாரான். அது மாதிரி உங்களுக்கு என்ன சோதனை தந்தவர்ன்ட்டு அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி கொண்டு போகிறேன். கதையை முடிச்சுட்டு கதைப்போமா? அப்போ என்ன செய்கிறார், மீண்டும் மீண்டும் சோதனையை கொடுத்த கடவுள் கனவில் வந்து உன்னை வலிமையாக்குறதுக்கு தான் நான் சோதிக்கிறேன்னு சொல்கிறார். இவர் என்ன செய்கிறார், காலம் எழும்பி அந்த மீண்டும் மீண்டும் முயற்சி செய்த நானே சரி தோத்துட்டேன், கடவுள் சொன்னதை வச்சு நான் ஒருக்கா செய்வேன் திருப்பின்னு சொல்லி போட்டு அவர் பழைய அனுபவங்கள் எல்லாத்தையும் கொண்டு விவசாயத்தை மேற்கொள்கிறேன். என்ன பழைய அனுபவம், மழை இல்லாமல் போக தண்ணியை சேமித்து வைக்கலாம், அதிக மழைக்கு பாதுகாப்பு செய்கிறேன், அதிக மழை வந்தால் வரம்புகள் வெட்டி எப்படி தண்ணியை பாய்ச்சுறதாங்கால விவசாயத்தை எப்படி பாதுகாக்கிறோன்ற எல்லாத்தையும் வச்சு அதையும் செய்கிறேன். பூச்சிகள் அரிக்காமல் இருக்க பூச்சிக்கு முதலே எப்படி மருந்துகளை எல்லாம் பயன்படுத்துறது அது மாதிரி மருந்துகள் எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறேன். அப்படி செய்யல ஏனெண்டா ஒவ்வொரு எங்களோட வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு தடைகளும் தான், ஒவ்வொரு சோதனையும் தான் எங்களுக்கு அனுபவமாக மாறுறது. அந்த அனுபவத்தை வச்சு எல்லாத்தையும் செய்துட்டேன். அந்த வருடம் அவர் கிராமத்திலேயே மிகவும் என்ன சொல்கிறது, கிராமத்திலேயே மிகப்பெரிய ஒரு விளைச்சலை சந்திக்கிறேன். ஏனெண்டா எல்லாத்துக்கும் தயாராக இருந்தபடியா அவர் அந்த விவசாயத்தை மேற்கொண்டு அந்த விவசாயத்தில் எல்லாரையும் பார்க்க ஒரு பெரிய ஒரு விளைச்சலை சந்திக்கிறேன். சந்திச்சுட்டு அவர் சிரிக்கிறேன், நல்ல விளைச்சல் எனக்கு வந்துட்டுதேன்னு சொல்லி. சோதனை தான் எனக்கு வெற்றியை கற்றுத்தந்தது. அப்போ அவர் அதில் இருந்து நினச்சக்கூடாது, நான் சோதனை தான் எனக்கு இந்த பெரிய ஒரு வெற்றியை கற்றுத்தந்தது. அப்போ இனி நான்